எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போகிறதுன்றது கேட்டிருந்தார் இல்லையா? நம்ம அதுக்காக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அவருக்கு வந்து ஆக்சுவலாக என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பை பண்ண ப்ரைஸுக்கு மேலே போட சேஞ்ச் பண்ண முடியுமா ஜிடிடியில் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து அதுக்கான பதில் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மேனுவலாக எப்படி ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணுறது, அப்படி சப்போஸ் வந்து ஜிடிடியில் ஸ்டாப் லாஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் பை பண்ண ப்ரைஸுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியலனா நம்ம எப்படி மேனுவலாக பண்ணுறது அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்ஸ்டாக் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம நிஃப்டி வந்து சூஸ் பண்ணி ஓகேங்களா? நான் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது. நிஃப்டி அதே போல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவோம், சரிங்களா? நிஃப்டியில் போயிட்டு ஆப்ஷன் செயின். ஸோ மேபி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நிஃப்டியோட புட் ஆப்ஷன் பக்கம் இம்ப்ளாய்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கிட்டே இருக்குது. ஸோ இதுவே நம்ம பை கூடாத ஒரு ரேஞ்சு தான். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ட்ரை, ஓகேங்களா? நான் வந்து பெரிய ட்ரைலாம் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். இப்போ நம்ம வந்து 70,400 புட் ஆப்ஷன் பக்கம் தான் போக போகிறோம். அவுட் ஆஃப் தி மணி தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஜிடிடியில் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஜிடிடி தான் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. 50 குவான்டிட்டி நம்ம அது நார்மலாக போட்டுப்போம். அதே போல் இமீடியட்டில்ன்ற ரேஞ்ச் வந்து வச்சுப்போம். பை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 115, சரிங்களா? எனக்கு ஸ்டாப் லாஸு 110. ஏன்னா நான் வந்து பெருசாலாம் நான் வந்து இதை ட்ரேட் பண்ணுன்றதுக்காக நான் எடுக்கலை. நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது. என்னோடய டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 130. சும்மா இது எல்லாமே நான் ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணுறேன். ஸோ யாருமே வந்து இதை ட்ரேட் பண்ணணுன்னு சொல்லி ட்ரேட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு, டார்கெட் போச்சு. நம்ம பை ஆர்டர் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் அவர் கேட்ட டவுட் நான் வந்து போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது. நம்ம வந்து பை ஆர்டர் போட்டுருவோம். அது மேபி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா நம்ம வேணால் ப்ரைஸ் வேணால் வெயிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்வைப் டு பை கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, பை ஆர்டர் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ 118 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் 3 ரூபா குறைஞ்சாதான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து போயிட்டுருக்கட்டும். அதே போல் பக்கத்தில் வந்து நம்ம நிஃப்டியோட சார்ட் வந்து போயிட்டுருக்கு. மேபி இந்த சப்போர்ட்லேருந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆனாலும் ஆகலாம், அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேருந்து. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆர்டர் வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல். என்ன தான் நம்ம எக்ஸாம்பிள் காமிச்சாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மறுபடியும் 116 115 கொட்டாங்கன்னா நான் 5 rupees 250. நான் மேக்ஸிமம் எக்ஸாம்பிளுக்காக 250 வேணால் ரிஸ்க் தரேனே தவிர அதுக்கு மேலே நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் அவர் கேட்ட டவுட் வந்து பை பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை பை ப்ரைஸுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியுமான்ற டவுட் தான் அவர் கேட்டிருந்தார். ஸோ நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ மார்க்கெட் தொடர்ந்து இன்னும் டவுனில் தான் வந்து போயிட்டுருக்கு. சரி, வேணால் ஜஸ்ட்டு ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பார்ப்போம். மாடிஃபை என்ட்ரி ப்ரைஸ் மட்டும் 116.116. ஓகே, ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து இறங்கிடுச்சு. நம்ம ப்ரைஸ்க்கே வரப்போகுது. 115.2க்குள்ளே வந்துருச்சு இல்லையா? ஓ, செம்ம குயிக்காக வந்து ப்ரீமியம்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. சரி, ஓகே, 116. ஏன்னா நான் எக்ஸாம்பிள் காமிக்கணும்னு நினச்சாலும் கூட நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஆர்டர் போகிறதுக்கே பயப்படுறேன் நான். சரி, ஓகே, 116 வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ரைஸு இன்னும் ஒரு ரூபா மட்டும்தான் இருக்குது டிஃப்ரென்ஸு. மேபி 116க்கு வந்துச்சுன்னா நம்ம ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ப்ரீமியம்ஸ் எல்லாமே ஓவர் வேல்யூடாக இருக்குது. இன்னும் 65 பைசா இருக்குது. ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பை ஆர்டர் வந்து வந்தாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட டவுட்டு, நம்ம 116க்கு என்ட்ரி போட்டோம். இப்போது நம்ம வந்து 116க்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ண முடியுமான்ற கேட்டுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மாடிஃபை சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா? இந்த மாடிஃபைன்றதை கிளிக் பண்ணிப்போம். இப்போ நம்ம பை பண்ணது வந்து 116, கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
118க்கு ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, இது நான் வந்து பை பண்ண ப்ரைஸோட ஜாஸ்தி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து 116க்கு பை பண்ணேன். ஸோ இங்கே வந்து போட்டிருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து 118 ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணுறேன். நான் டார்கெட் எதுவுமே மாடிஃபை பண்ணல, ஸ்டாப் லாஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்வைப் டு பை கொடுக்குறேன். மாறுதா இல்லையா? ஸோ நமக்கு வந்து ப்ளீஸ் என்டர் வேல்யூ பிட்வீன் 0.25. ஸோ அப்போனா என்ன பண்ண முடியல, நம்மளால் ஸ்டாப் லாஸை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியல ஜிடிடியில். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மேனுவலாக தான் உங்களோட ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஜிடிடியில் வந்து நீங்கள் பண்ண பை ப்ரைஸுக்கு மேலே டார்கெட்டை வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய டார்கெட்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது வந்து 115லே இருக்கட்டும். என்னோடய டார்கெட்ஸ் மட்டும் 119க்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போது அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து டவுட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வந்து பை ப்ரைஸுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா ஜிடிடிலன்ற டவுட் வந்து இப்போ வந்து கிளியராக இருக்கும். நான் இன்னொரு டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நான். ஸோ நம்ம வந்து ஆர்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம 7400 புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, பை பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து 116க்கு போட்டிருந்தோம் இல்லையா, 116க்கு போட்டு ஸ்டாப் லாஸ் 110ன்னு வச்சுருந்தேன். அதே போல் டார்கெட்டை வந்து 130ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பை ஆர்டர் போடும்போது போட்டேன். ஓகேங்களா, போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம பை ப்ரைஸ் வந்து வந்தாச்சு. இப்போ நமக்கு 116 பை ப்ரைஸு, 110 ஸ்டாப் லாஸு, 130 நான் என்ன பண்ண டார்கெட்டை செட் பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டு நம்ம பை ப்ரைஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ண முடியுமான்ற கேட்டிருந்தாரு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 0.25% மினிமம், அதே போல் 99% மேக்ஸிமம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது 116ல் நீ மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடலாம், இந்த 116மே கூட நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, அது வந்து ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் வந்து ₹1 ஸ்டாப் லாஸு, அப்போது உங்களுக்கு 115 பாயிண்ட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் மினிமம் எவ்வளோ இருக்கணும் பாருங்களேன், 0.25 இருக்கணும். அப்போது உங்களால் 116ன்ற பை ப்ரைஸ்க்கு ஸ்டாப் லாஸை போட முடியாது. நீங்கள் வேணால் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, ₹115.85 உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டாப் லாஸை வந்து மாடிஃபை பண்ண முடியும். அதுதான் இந்த 0.25 மினிமம் கொடுத்துருக்குது. ஸோ அந்த ரேஞ்சு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, ஜிடிடி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளால் நீங்கள் பை பண்ணுற ப்ரைஸுக்கு ஒரு 25 பைசா அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து கொண்டு போக முடியாது. 116 என்ட்ரினா உங்களால் மேக்ஸிமம் 115.85 மட்டும்தான் ஸ்டாப் லாஸை போட முடியும். ஸோ பை ப்ரைஸுக்கு மேலே ஜிடிடி ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே வழி மேனுவலாக தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் உங்களுக்கு அதையும் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுறாங்கன்ற டவுட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் வந்து எடுக்கிறோம். சரிங்களா, ஏன்னா நான் வந்து பட்ஜெட் முடிகிறக்குள்ளும் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. ஸோ இது எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் வந்து குயிக்காக எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் பண்ணுறதால பர்ச்சேஸ் பண்ணிட்டு செல் பண்ணால் செல் பண்ணிவிடுவேன். சரிங்களா, ஸோ எனக்கு வந்து இந்த டார்கெட்டு ஸ்டாப் லாஸ்லாம் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு இன்னொரு ட்ரெண்ட் லைன் மட்டும் ஹரிசாண்டல் லைன் மட்டும் ட்ராப் பண்ணிப்போம், ரெசிஸ்டன்ட் லைனு. நம்ம வரைஞ்சிருக்க எல்லாமே வந்து இன்ட்ராடேல. ஓகேங்களா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் புட் ஆப்ஷன் பக்கம் எக்ஸாம்பிள் காமிக்கிறதா இல்லை கால் ஆப்ஷன் பக்கம் எக்ஸாம்பிள் காமிக்கிறதானே டவுட்டாக இருக்கேன்னா, ப்ரீமியம் வந்து எல்லாமே ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதனால் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2:10. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. 5 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன கால் ஆப்ஷன் பக்கம் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணோம். அப்படி இல்லைனா புட் ஆப்ஷன் பக்கம் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணோம். சரிங்களா, ஏன்னா நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகே, நமக்கு வந்து இப்போ பிவோட் பாயிண்ட்டும் நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கால் ஆப்ஷன் பக்கமே எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து மேனுவலாக ஜிடிடி ஆர்டர் இல்லாமல் மேனுவலாக அப்படி நம்ம ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த 17,600 கால் நம்ம ட்ரை பண்ண பார்ப்போம். பை ஆப்ஷன் நான் வந்து ஜிடிடி கூட ரெகுலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு மார்க்கெட்லேருந்து நான் லிமிட்டில் வச்சுக்கிறேன். லிமிட்டில் வந்து 147 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்வைப் டு மாடிஃபை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, சரி ஸ்வைப் டு பைன்னு கொடுக்க போகிறோம். ஸோ சார்ட் மட்டும் என்ன பண்ணிப்போம், கொஞ்சம் சின்னதாக்கிட்டு நம்ம ஓப்பன் சைடுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ நமக்கு வந்து இன்னும் பை ப்ரைஸ்க்கு வந்து வரல. சரிங்களா, ஸோ பை ப்ரைஸ் வந்து 147 கிளிக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்ருக்கும் நம்புகிறேன்.
போர்ட்ஃபோலியோ. ஓகே, நமக்கு வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், இப்போ மேனுவலாக ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு நான் வந்து 147 டார்கெட் என்ட்ரி ஆனேன் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் லாஸை வந்து 140 வச்சு, ஏன்னா நான் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. 140 இந்த எஸ்எல் லிமிட் இருக்குது இல்லையா, அந்த எஸ்எல் லிமிட்டில் வச்சுட்டு 140 கொடுத்துட்டு ட்ரிகர் ப்ரைஸில் வந்து 140.05. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு 5 பைசா ட்ரிகர் ப்ரைஸ்க்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸுக்கும் போட்டு நம்ம ஸ்வைப் டு மாடிஃபை கொடுத்துட்டோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, வாங்கினா பை ப்ரைஸை விட கம்மியாக ஸ்டாப் லாஸ் வச்சா நம்ம 147 ஸ்டாப் லாஸ் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். இப்போ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 140 ஸ்டாப் லாஸு. இப்போ நம்ம மேனுவலாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இப்போ ₹1 ஏறிச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அழகாக மாடிஃபை பண்ணிவிட்டு இங்கே 140 ப்ரைஸை தூக்கிட்டு 141, இங்கே 141.05 அப்படியே மாடிஃபை கொடு. ஸோ இதுமாதிரி நம்ம என்ன பண்ணோம், அப்படியே மேனுவலாக சேஞ்ச் பண்ணிகிட்டே போனோம். இப்போ மறுபடியும் இப்போ வந்து 148 இருக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணார், ஸ்டாப் லாஸ் வந்து பை ப்ரைஸுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியுமா சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நான் வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ முடியலனாக்கா கண்டிப்பாக நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பை ப்ரைஸ்க்கு மேலே சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஸ்டாப் லாஸை. ஓகே, நமக்கு வந்து இப்போ 148 போயிடுச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஆர்டரை போய் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிகர் பெண்டிங் இருக்கு இல்லையா, அதை மாடிஃபை பண்ணி நம்ம வந்து எவ்வளோன்னு போட்டிருந்தோம், 141 போட்டிருந்தோமா, அப்படியே என்ன பண்ணுறோம், ட்ரிகர் ப்ரைஸை பை ப்ரைஸுக்கு மேலே, அதாவது 148.05 ஸ்டாப் லாஸு. இங்கே என்ன பண்ணுறோம், 148 சிம்பிளாக போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இப்போ ஆர்டர் நம்ம டார்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ மறுபடியும் மாடிஃபை இப்போ என்ன பண்ணுற மாதிரி குயிக்காக மூவ் ஆகிறப்ப இங்கே ட்ரிகர் ப்ரைஸை மட்டும் என்ன பண்ணுறேங்க, ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு 151 நான் இப்போ ட்ரிகர் ப்ரைஸ் மாற்றிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 151க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆர்டர். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனுவலாக. ஸோ நம்ம வந்து குயிக்காக பண்ணிட்டோம், ஏன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப மூவ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க வந்து விரும்பலை. ஓகேங்களா, ஸோ நான் அதுக்காக தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே போகிறேன். நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நார்மல் ரெகுலர் ஆர்டரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண பை ப்ரைஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு போக முடியும். ஆனால் இது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லலாம். நம்ம ஜஸ்ட் ₹1 ஏற நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போகிறது. ஓகேங்களா, மேனுவலாக பண்ண முடியும். மேனுவலானா இப்போ நான் பண்ண மாதிரி தான், ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த ஆர்டர் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே மாடிஃபை கொடுத்துட்டே போங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி ஒர்க் ஆகுது நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, அதே போல் உங்கள் ஆர்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே போங்க. அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து மெத்தட். நான் வந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவேன். ரெகுலர் ஆர்டர் போட்டுக்குவேன். ரெகுலர் ஆர்டர் போட்டுட்டு நான் மேனுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு மேனுவலாக சேஞ்ச் பண்ணிகிட்டே போவேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், அந்தமாதிரி அழகாக மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஒன்று கொஞ்சம் வந்து வேகமாக இருக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து மெயின். உங்களோட மூவ்மெண்ட்லாம் நல்லா வேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக சூப்பராக ட்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ புட் ஆப்ஷன் பக்கம் போய் தான் எனக்கு வந்து லாஸ் வந்திருக்கும். ஸோ மார்க்கெட் அங்கே வந்து மொமெண்டம் கேண்டில் ப்ளஸ் சப்போர்ட்டில் மார்க்கெட் எடுத்ததுனால நான் தைரியமாக கால் ஆப்ஷன் போனேன். இப்போ பாருங்கள், நம்ம மறுபடியும் கரெக்டாக போய் நீங்கள் ரெசிஸ்டன்ட்டில் போய்ட்டு மார்க்கெட் திரும்புது. அதனால தான் வந்து டக்குன்னு நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா, சரி ஓகே. நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்ஸ்டாக்கில் எப்படி மேனுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதே போல் GTT ஆர்டரில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம பை பண்ண ப்ரைஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து இப்போ டவுட் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நம்புகிறேன். சரி, நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ஸ்டாக்கோட சூப்பர் அப்டேட் வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரெல்லாம் அப்ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்களோ நம்ம தமிழ் பேசுகிற நண்பர்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ஸ்டாக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணுன்றது தெரியல. அதே போல் உங்களுக்கு அப்ஸ்டாக்கில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சரிங்களா, சரி பார்த்தீங்கன்னா நான் பண்ண பை ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணிவிடும், இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிப்போம்.